உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம். அண்ட் பொதுமக்களுக்கு ஜென்ரலாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கேஸில் நம்ம பார்க்க போகிறது சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தீர்ப்பில் வந்து முறைகேடான முறையில் ஒரு பில்டிங்க்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா அந்த பில்டிங்க்கு லோனோ ட்ரேட் லைசன்ஸோ வழங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் சில டைரக்ஷன்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ இந்த தீர்ப்பை எந்த கேஸில் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ராஜேந்திர குமார் பர்ஜாட்டியா அண்ட் அனதர் வர்சஸ் யூபி ஆவாஸ் ஈவம் விகாஸ் பரிஷத் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற கேஸில் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் ஒரு பில்டிங் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த பில்டிங் வந்து முறைகேடான முறையில் கட்டப்பட்டிருக்கிறதாவும் அதுக்கு முறைகேடான முறையில் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அலகாபாத் ஹைகோர்ட் இந்த பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணும், அதனால அலகாபாத் ஹைகோர்ட் இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணும் அப்படின்னு வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க. அண்ட் இந்த ஆர்டரை எதிர்த்து மேல்முறையீடு பண்றாங்க. அதுல என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எந்த அப்ரூவலும் ப்ராப்பரா வாங்காம கட்டப்பட்டிருக்கு அப்படின்னும், இது குறித்து புகார் தெரிவிச்சப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி ஜே.பி. பர்திவாலா அவர்களும் நீதிபதி மகாதேவன் அவர்களும் இந்த மாதிரி முறைகேடான முறையில் பில்டிங்கை கட்டுறதை ஒரு காலத்திலையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில டைரக்ஷன்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். முதல் டைரக்ஷன் என்னன்னா, ஒரு பில்டிங் கட்டையில் அதுக்கான பிளானிங் பெர்மிஷன் வாங்கையில் அந்த பில்டிங் அந்த பிளான் படி தான் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னும், அந்த பில்டிங்கை ஒப்படைக்கையில் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் அப்படின்றத அவங்க முதவே எழுதி வாங்கிக்கணும். அதாவது ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து எழுதி வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த டைரக்ஷன் என்னன்னா, அந்த பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த பில்டிங்கோட பிளான் அப்ரூவலை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இதை வந்து அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிஸ் எப்போ வேணாலும் நேரில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடத்தப்பட்ட இன்ஸ்பெக்ஷன் பேசிஸ்ல கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை உடனுக்குடனே கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்க்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் சியூவேஜ் கனெக்ஷன்லாம் அந்த பில்டிங்க்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிஸ் உடனுக்குடனே அதை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து டைரக்ஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான டைரக்ஷன்ஸ் என்னன்னா, இப்படி முறைகேடான முறையில் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஒரு பில்டிங்க்கு வாங்கியிருந்தா அந்த பில்டிங்க்கு ட்ரேட் லைசன்ஸோ இல்லைன்னா அந்த பில்டிங்கில் எந்த விதமான பிஸ்னஸோ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பில்டிங்ஸ்க்கு லோன் எதுவும் சாங்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து டைரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அப்படி ஏதாச்சும் தவறு நடந்தால் அந்த பில்டிங்கை கட்டினவங்க மேலேயும் அதை அப்ரூவ் பண்ண அத்தாரிட்டிஸ் மேலேயும் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து இந்த ஜட்மெண்ட் மூலமாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்க சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் அதை கூட படித்து பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பில்டிங்க்கு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பில்டிங்க்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா, அது கரெக்டான முறையில் வாங்கியிருக்காங்களா அப்படின்றதும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் நம்ம இஷ்யூஸை வந்து தடுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸு கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான queries மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலும் எங்கள் லீகல் டீமை நீங்கள் அணுகலாம். அவங்க உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸு கொடுப்பாங்க. அண்ட் நம்ம சேனலை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி.